ஹாய் குட்டீஸ், ஒரு குட்டி கதை சொல்லட்டா? வாங்க பார்க்கலாம். ஒரு வீட்டில் தக்காளி, வெங்காயம் மற்றும் குச்சி ஐஸ் மூன்றும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் தக்காளிக்கு வெளி உலகை சுற்றி பார்க்க ஆசை வந்தது. தக்காளி இப்படி சொன்னதும் வெங்காயம் சொல்லுச்சு, ஐயோ, நாம் இங்கிருந்து வெளியே போவது நமக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் நாம் வீட்டிலேயே இருந்து விடலாம் என்றது. வெங்காயம் சொன்னதை தக்காளி கேட்கவே இல்லை. தக்காளி குச்சி ஐஸை கூட்டிக்கிட்டு வெளியே கிளம்பிடுச்சு. வெங்காயம் அவங்கள தனியாக போக வேண்டான்னு சொல்லிட்டு வெங்காயமும் கூடவே போச்சு. அது டிசம்பர் மாதம், கொஞ்சம் குளிராகவே இருந்தது. எல்லோரும் ஜாலியாக வெளியே போய் விளையாடினாங்க. 2 மாதங்கள் கழித்து வெயில் காலம் வந்தது. தக்காளி, வெங்காயம், குச்சி ஐஸ் 3 பேரும் எப்பவும் போல விளையாட வெளியே போனாங்க. அப்போது வெயில் அதிகமாக இருந்தது. வெயிலின் காரணமாக குச்சி ஐஸ் உருகிடுச்சு. இதை பார்த்த தக்காளியும் வெங்காயமும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. நாம் திருப்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். அந்த பையன் பந்தை தூக்கி போட்டான். அந்த பந்து தக்காளியை நோக்கி வந்தது. இதை பார்த்த வெங்காயம் பந்தை தடுத்து தட்டிவிட்டது. பின்பு வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நிறைய ஆபத்துகள் உள்ளன என்று எண்ணி இரண்டும் வீட்டிற்கு விரைந்து சென்று கொண்டிருந்தது. சாலையை கடக்க தக்காளியும் வெங்காயமும் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு லாரி அங்கு வேகமாக வந்து கொண்டிருந்தது. இதை கவனிக்காத தக்காளி சாலையை கடக்கும் பொழுது லாரி தக்காளியின் மேல் ஏறியது. லாரி தக்காளியின் மேல் ஏறியதும் தக்காளி நசுங்கி செத்து போச்சு. தன் நண்பனை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு மிகவும் வருத்தத்தில் வெங்காயம் வீட்டிற்கு வந்தது. வீட்டிற்கு வந்த வெங்காயம் வருத்தத்தில் மிகவும் அழுதது. வெங்காயம் கடவுள்கிட்ட கேட்டு, ஓ கடவுளே, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் அழுதேன், நான் இல்லாமல் போனால் எனக்காக வருத்தப்பட்டு அழுவதற்கு யார் இருக்கா என்றது வெங்காயம். அதற்கு கடவுள் வெங்காயத்தின் முன்பு தோன்றி, வெங்காயமே, நீ வருத்தப்படாதே, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் அழுவார்கள், அதற்கான ஒரு வரத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் என்று கடவுள் கூறினார். அதுக்கு வெங்காயம், நான் இப்போ தனியாக தானே இருக்கேன், அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கடவுள், நான் உனக்கு ஒரு புது நண்பனை கொடுக்கிறேன், அவன் பெயர் மிளகாய். மக்கள் உங்கள் 2 பேரையும் எப்பொழுதும் சேர்த்துதான் சமையலுக்கு எடுப்பார்கள் என்று கூறினார். தன்னோட புது நண்பனோட வெங்காயம் சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.